கேம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களா மறக்காம போய் பார்த்துட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஐலாண்டில் நம்ம இதுக்கு முன்னாடி 35 லெவலில் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்மளோட டார்கெட் 60 இல்லை ஒரு 55 முடிஞ்ச அளவுக்கு கேட்குங்க. இவங்களை 4 பேர் ஒன்றா சேர்த்து அடிக்கணும். போன வீடியோவில் நம்ம இந்த அன்லாக் பண்ணியிருக்கோம். இந்த மூவ் கொஞ்சம் இருக்கனால நம்மளால ஈஸியாக கொஞ்சம் அட்டாக் பண்ண முடியுது. சீக்கிரமாக சாக மாட்டேன். ஸ்டாட்சில் வந்து நம்மளுக்கு 21 பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 20 வந்து நம்ம பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டுடலாம். மிச்சம் 1 அப்படியே வச்சுப்போம். லெவல் ஏற்றுறது போர் அடிக்கும். அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டு லெவல் ஏற்றிட்டோன்னே ஸ்டார்ட் காட்டுறேன் கைஸ். நான் இப்போ லெவல் கஷ்டப்பட்டு 40 வந்துட்டேன் கைஸ். நியூ கோஸ்ட் அவைலபிள் ஆகிருக்கு. நம்ம போயிட்டு அந்த நியூ கோஸ்ட் அடிக்கலாம். ப்ரூட்ஸ் நெக்ஸ்ட்டு கோஸ்ட்டு 8 பேர், இவங்களே 8 பேர் தான் டிஃபீட் பண்ண போல கைஸ். நம்ம இதில் ஃப்ளைங்லேயே போகலாம். நான் கேள்விப்பட்டேன் அங்கங்கே ஃப்ரூட்டு கூட ஸ்பான் ஆகுமா கைஸ். அதுதான் நம்ம போகிற இடம் எல்லாமே பார்த்துட்டே போகலாம். எங்கேயா ஃப்ரூட் ஸ்பான் ஆகிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா அதுதான். இவங்களால என்ன அடிக்க முடியுமா? ஆமாம், அடிக்க முடியுது. எல்லாம் கொண்டு பண்ணிட்டாங்க கைஸ். எனக்கு போன பாட்டில் ஸ்மோக் ஃப்ரூட் கிடச்சிது. இது சாப்பிட்லாமா வேணாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இது பவரான எவ்வளோன்னு தெரில எனக்கு, அதனால கேட்குறேன். இப்போதைக்கு இவனுங்களை நம்ம பவர் வச்சு தான் அடிக்க முடியும். கிட்ட போனால் நம்மளை அடிச்சிருவாங்க. இது வரானுங்கிட்ட ஒருத்தனுக்குலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 50 மாஸ்டர் ஏற்றினா தான் நெக்ஸ்ட்டு மூவ் அன்லாக் ஆகும் கைஸ். இந்த 3 பேர் இது 3 பேர் உங்கள் ஃப்ளேம் ஃப்ரூட்டே வச்சுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் மாற்றலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டில் எது நல்லா லெவல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த ஃப்ரூட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஸ்மோக் தான், அதனால தான் ஸ்மோக்கின்னு வச்சேன். அப்படி இதை விட நல்ல ஃப்ரூட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில், அதை ட்ரை பண்ணி. கொஸ்ட்டு 8 பேர் அடித்து முடிச்சுருக்கேன். நான் திருப்பி போய் ரீகொஸ்ட் வாங்கிட்டேன். இங்கே ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்குது, நம்ம இதை கிளைம் பண்ணிக்கிறோம். பைரட்ஸ் தெரியாமல் வாங்கிட்டேன். நம்ம இப்போ ப்ரூட்ஸ் தானே வாங்கணும், மறந்துட்டேன் கைஸ், அதனால தான். நெக்ஸ்ட் இதில் நம்ம செகண்ட் சி தேர்ட் சீலாம் போயிட்டா ட்ரேடிங் வீடியோஸ், பிவிபி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாங்க. இப்போதைக்கு நம்ம கிரைண்டிங் அடித்து எப்படியா மேக்ஸ் லெவல் அப்படின்னா 1500 லெவல் தேர்ட் சி வரைக்கும் போயிடணும்.
அதான் நம்மளால இது இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆகிட முடியும். ஃபர்ஸ்ட் சி, செகண்ட் சி, தேர்ட் சி. நான் பாரு பேசின்னு இருக்க நேரத்தில் அவனுங்க என்ன அடிச்சிட்டாங்க கைஸ். நான் போயிட்டு ரிவெஞ்ச் அடிக்க போகிறேன். ரிவ்யூ படவில்லை போல. 300 டேமேஜ் பொறுத்து தான் ஃப்ளேம் இது ஒழுங்காக படலை போல இருக்கு. 94 டேமேஜ். மூணாக நம்ம யூஸ் பண்ணுமோ பாருங்க. மாட்டேங்க கைஸ். நான் வேணா கட் பண்ணிட்டு லெவல் ஒரு 50 கிட்ட ரோல் பண்ணுற மாதிரி 50 லெவல் கிட்ட ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியும் நான் 49 வரைக்கும் ஏற்றிட்டேன். இன்னும் ஒரு லெவல் தான் ஏற்றணும். வாங்க இது ஏற்றிட்டு ரோல் பண்ணலாம். லெவலில் ஏற்ற ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ரோல் பண்ணி வேறு நல்ல ஃப்ரூட் புதுசாக ஏதாவது ஃப்ரூட் கிடைச்சா அது சாப்பிட்றலான்னு இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன் ராக்கெட் தான் இருக்கிறதே மொக்க ஃப்ரூட் ஆகுங்க. அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நல்லா ஏதாவது பறக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரூட் இருக்குங்களா கம்மியாக இருக்கும் கைஸ். வந்துட்டு இன்னும் 2 பேர் தான். அது வந்து 2 பேர் அடித்தா லெவல் சீக்கிரம் தான் 6 பேர் அடிச்சிருக்கோம். நம்ம 25 எனர்ஜியும் அவ்வளோ சேர மாட்டேங்குது. ஸ்டார்ட்ஸர் எனர்ஜிக்கும் போடணும். இப்போ லெவல் 50 வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரோல் ஸ்பின் போட்டு வந்துடலாம். இப்போ நான் இங்கேருந்து பைரட்ஸ் ஸ்டார்டர் ஐலாண்டு போயிட்டு அங்கேருந்து ஜங்கிள் போகிறதுக்கு பக்கத்தில் தான் கைஸ். அதனால தான் நான் இப்போ எங்கேயுமே ஹோம் பாயிண்ட் கொடுக்கல. போயின்னு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை இது வேறு ஒரு ஐலாண்டு போல. மிடில் டவுன். இப்போ இந்த ஐலாண்டு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஜங்கிளுக்கு தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில. எனக்கு ஆனால் தெரியுது கைஸ். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சுருக்கோன்னு யாருக்கிட்ட காட்ட வேணாம். காமிச்சா எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரூட் தரமாட்டானு. ஏதாவது ஃப்ரூட் தாங்க அவங்க தரமாட்டான் போல. இருங்க ப்ளீஸ் ஃப்ரூட்னு கேட்டு பார்ப்போம். கடைசி வரைக்கும் தரா மாதிரியே தெரில. அவங்க ரோல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டேன். திருப்பி அடிச்சிருவானோ. ஓரமாகவே நிற்போம். இங்கே ரோல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன ஃப்ரூட்டடாக கிடச்சிது. லெட்ஸ் கோவா. எனக்கு இப்போ ஃப்ரூட் வேணும்டா. எனக்கு கொடுக்குற மாதிரி தெரில கைஸ். நம்ம காம்பேட் போயிட்டோனையா இப்போ ரோல் பண்ணலாம். நம்ம இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோலாக இருக்க போகுது. இல்லை கைஸ்னா பிரச்சனைனா கரண்ட்டு போயிடுச்சு. அதனால தான். சரி வாங்க நம்ம இப்போ ரோல் பண்ணலாம். இங்கே கூட ஒரு பிளேயர் இருக்காங்க நிக்கிஷ் 199. நம்ம ஃபஸ்ட்டு ரோல் கைஸ். நம்ம ப்ளீஸ் ஃப்ரூட் கேட்டு பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு ஈகிள் ஃப்ரூட் கிடச்சிருக்கு.
நான் இப்போ இதை சாப்பிட்லான்னு இருக்கேன். இல்லை இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவர் எதாவது ரோல் பண்ணி கொடுத்தாருன்னா அது சாப்பிட்லாம். ப்ரோ இருங்க. ஓகே ப்ரோ ப்ரோ அடிக்காதீங்க. நோ கில். ஓகே நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஃப்ரூட்டு கிடைக்குமா இவரால்? யாரோ ப்ரோ ஐயோ 2 பேரும் கொல்லிட்டாரே. அவர் ரோல் பண்ணினாரு ப்ரோ. இவர் பாவம்னா ஆஃப்லைன் போனாமல் நினைக்கிறேன். நம்ம இன்னும் போனால் ஏர் ஜம்ப்னு ஒரு இது வாங்கணும். அதனால தான் இருங்க இவங்ககிட்ட ரோல் ஃபார் மீ ப்ளீஸ். இங்கே எவ்வளோ பெரிய பிளேஸ்லாம் இருக்காங்க. அந்த லைட் யூஸர் பாட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் ரோல் பண்ணி தராருன்னு நினைக்கிறேன். இல்லை இவர் இல்லை. இவர் வராரு மேலே. எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் நான். புத்தா ஃப்ரூட் கைஸ். ப்ரோ ஸ்டோர் பண்ணிட்டார் ப்ரோ. எனக்கு எப்படி இந்த ஃப்ரூட் பேர் தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்துருக்கேன். ஏதோ இந்த ஷாப்பில் போயிட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் பேர்லாம் போட்டுருந்தது. இங்கே அவர் கூப்பிட்டு பார்ப்போம். நிக்கீஷ் அவர் பேரா? ஃபார் மீ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. நான் போய் லவ்லாத்தையே ஏற்றுவேன். இவர் கொடுக்குற மாதிரி தெரில. இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இவர் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி தெரில கைஸ். நம்ம ஈகிள்ன்ற ஃப்ரூட்டு சாப்பிட்லாமா? ப்ளீஸ் ஐ நீட் இட். ஹாட் ஹேப்பன். தெரிஞ்சு அவருக்கு லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ப்ரோ விடுங்க கைஸ். நம்ம இப்போதைக்கு ஈகிளே சாப்பிட்டுக்கலாம். ஈகிளை வச்சு நம்ம கொஞ்சம் லெவலில் ஏற்ற ட்ரை பண்ணலாம். ஃப்ளேம் பாய் காய்ஸ். நம்மளுக்கு ரக்கெல்லாம் வந்துச்சு. போடு ஈகிள் கூட இல்லாதாங்க இருக்கு.
இருங்க ஒரு கோ டு இது ஏதோ கிளிச்சு போல இருக்கு கைஸ். இந்த M1 அழுத்தி பிடிச்சிட்டே போனா லைட்டா பறக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. நம்ம இந்த காம்பஸில் பார்ப்போம். 300 மீட்டர் போகணுமா கைஸ்? 300 ரூபா கொடுத்து வாங்கலாமா? சரி வாங்கலாம். 300 மீட்டர் போகிறதுக்கு இந்த 300 ரூபா கொடுக்கலாம். ஆசையான கைஸ் ஏதாவது நல்ல ஃப்ரூட்டு கிடைக்குமான்ட்டு. இந்த ஈகிள் நல்ல ஃப்ரூட்டா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ்லேட்ட புத்தாவில் இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் புத்தா பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஆனால் புத்தா கிடைக்கல. ஆசையெல்லாம் மண்ணாக போயிடுச்சு. நிக்கேஷ்ன்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிக்கணும். அது அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவர் இந்த சர்வரில் லவ்லேட் வரணும்னு நினைக்கிறேன். அவரே ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு கேட்டுனுக்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டால் அவரே யார்கிட்டே ப்ளீஸ் ஃப்ரூட் கேட்டிருக்காரு. சரி திருப்பி நம்ம ப்ரூட் கொஸ்டே வாங்கி அடிப்போம். இப்போதைக்கு நம்ம வேறு எதுவும் இல்லை. ஐயோ திரும்ப பைரட் அடிச்சிட்டேன். பைரட் பார்த்தாதீங்க. உங்களெல்லாம் தூரத்துலேருந்து கிட்ட வர வைக்க முடியுது கைஸ். 346 ஃபர்ஸ்ட் டேமேஜ் கைஸ். கைஸ் மாஸ்டர் பிச்சிங் ஏறுது. லெதர்லாம் கிடச்சிருக்கு கைஸ். வேற இவங்களால இப்போ நம்மள அடிக்க முடியுது கைஸ். நான் அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன். அடிக்கிறானு நம்ம ஒரு 50 லெவல் ஏற்ற நம்ம ஃப்ரூட் மாற்றலாமா இல்லை இந்த ஃப்ரூட்டே வச்சு லெவல் ஏற்றலாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். இதில் M1 இருக்கனால சீக்கிரமாக ஏற்ற முடியுது கைஸ். இதோ போஸ்டே செம்மையாக இருக்குது. எப்படி இன்ஃபினிட்டி போல இருக்கு கைஸ். கொஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போதைக்கு 16 மாஸ்டர் ஏற்றிருக்கோம் கைஸ். போகிறோம். கொஸ்ட்டு தான் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம். இதில் எப்படி காட்டிலே பறந்துன்னு போகலாம் போல. சரி கைஸ் இப்போ நான் ஒரு 60 லெவல் வரைக்கும் ஏற்றிட்டு தண்ணியில் வந்துட்டேன். ஒரு 60 லெவல் வரைக்கும் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போதைக்கு ஒரு 60 லெவல் வரைக்கும் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய் கைஸ். இந்த பார்ட்டு லெவல் 52 வரைக்குமே முடிச்சுக்கலாம். பார்ட் 2 இதோட முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பார்ட் 1 பார்க்காதாங்க பார்ட் 1 பார்த்துட்டு இதை பாருங்க கைஸ். அப்போ தான் கைஸ் உங்களுக்கு புரியும் இது. பாய் 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 பாய்.